தற்போது கிடைத்திருக்கக்கூடிய ஒரு செய்தி, சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பார்வை மாற்றுத்திறனாளிகளுடன் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை இயக்குனர் நடத்தி வரும் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்துள்ளது. சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பார்வை மாற்றுத்திறனாளிகளுடன் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை இயக்குனர் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்துள்ளது. 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 12 நாட்களாக பார்வை மாற்றுத்திறனாளிகள் போராடி வரும் நிலையில் இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்துள்ளது. பார்வை மாற்றுத்திறனாளிகள் முன்வைத்த 9 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியாது என மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை இயக்குனர் திட்டவட்டமாக அறிவித்திருப்பதால் இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை ரெங்கபாண்டியிடம் செய்தியாளர் ரெங்கபாண்டியிடம் கேட்டு பெறலாம். ரெங்கபாண்டி, சொல்லுங்க, தற்போது பார்வை மாற்றுத்திறனாளிகள் கடந்த 12 நாட்களாக தங்களுடைய கோரிக்கைகள் 9 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டம் நடத்தி வந்த நிலையில் தற்போது இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்திருக்கிறதாக தற்போது செய்தி கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன? நலத்துறை அமைச்சரோட பேச்சுவார்த்தை என்ன? வணக்கம். பார்வைத்திறன் குறைபாடு உள்ள மாற்றுத்திறனாளிகள் கடந்த 12 நாளாக சென்னையினுடைய பல்வேறு இடங்களில் சாலை மறியல் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். இவருடைய 9 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி ஏற்கனவே துறையினுடைய அமைச்சர் அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தின போது கூட அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இந்நிலையில் பார்வைத்திறன் மாற்றுத்திறனாளிகள் இன்று மாற்றுத்திறனாளி இயக்குநருடைய அலுவலகத்தினுடைய மாற்றுத்திறனாளிகளுடைய இயக்குநரிடம் தற்போது பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்திருப்பதாக தெரியப்படுகிறது. தற்பொழுது நம்மிடம் இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய பார்வையற்ற கல்லூரி மற்றும் பட்டதாரி ஆசிரியர் சங்கத்தினுடைய தலைவர் சிங்காரவேலர் நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம். இந்த போராட்டம் தொடர்ந்து 12 நாள் நீடிச்சிருக்கு. இங்க இயக்குநரோட இந்த பேச்சுவார்த்தை நடத்தினீங்க. இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. என்ன பேச்சுவார்த்தை நடப்பட்டது? உங்களுடைய கோரிக்கையை அரசு ஏற்கவில்லைங்களா? பார்வையற்ற கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகள் சங்கம் கடந்த 12 நாட்களாக 4 பேர் தொடர் உண்ணாவிரதம் மற்றும் சாலை மறியல், காத்திருப்பு போராட்டம் என பல வடிவங்களில் போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். கடந்த 17ஆம் தேதி, 21ஆம் தேதி என 2 தினங்களில் 3 கட்ட பேச்சுவார்த்தை மாண்புமிகு சமூக நலத்துறை அமைச்சர் தலைமையில் நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் நடந்து முடிந்தது. இன்று எங்களது மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையால் வழங்கப்பட்டுள்ள தேசிய அடையாள அட்டையை ஒப்படைக்கலாம் என நாங்கள் வந்திருந்தோம் என்ற அலுவலகத்திற்கு இயக்குநர் அவர்களை சந்தித்து பேசுவதற்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. ஏறத்தாழ 3 மணி நேரம் இந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில நாங்கள் என்ன கேட்டோம் அப்படின்னா, எங்களது நியாயமான 9 அம்ச கோரிக்கைகளை அரசு உடனடியாக ஏற்று நிறைவேற்றி எங்களுக்கான பணி வாய்ப்பினை உறுதிப்படுத்த வேண்டும் அப்படின்னு நாங்கள் கேட்டிருந்தோம். அதை உயர்திரு இயக்குநர் அவர்கள் ஒரு சில கோரிக்கைகளை தவிர்த்து மற்ற பணி வாய்ப்புகள் தொடர்பான கோரிக்கைகளை நிறைவேற்றுவது தொடர்பான எந்த விதமான உத்தரவாதமும் அளிக்கப்படாததுனால இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சிருக்கு அப்படிங்கறத இந்த நேரத்தில் அறிவிச்சுக்கிறோம். இன்னும் இன்று மாலைக்குள் ஒரு சில தரவுகளை எங்களிடம் அளிப்பதாக தெரிவித்துள்ளார்கள். ஆனால் தரவுகள் எவ்வளவு அளித்தாலும் 2014க்கு பிறகு எந்த விதமான சிறப்பு தேர்வுகளும் நடத்தப்படாத நிலையில் 1100 பணியிடங்கள் எவ்வாறு நிரப்பப்பட்டது ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் அப்படிங்கறது தகவல் எங்களுக்கு இப்போ வரைக்கும் புரியல. ஏன்னா அரசாணை நிலை எண் 10, அரசாணை நிலை எண் 5, அரசாணை நிலை எண் 13 இந்த 3லையும் சிறப்பு தேர்வு நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த ஆண்டு ஜூலை 24ஆம் தேதி அரசாணை நிலை எண் 20 வெளியிடப்பட்டது. அந்த அரசாணையிலையும் சிறப்பு தேர்வு நடத்தப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர, ஆனால் தற்போது வரை அதற்கான எந்த முன்னெடுப்பும் எடுக்கப்படாததுனாலதான் இந்த போராட்டத்தை தற்போது தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். நீங்க 9 அம்ச கோரிக்கையில வருத்தீங்க. இப்ப இந்த பேச்சுவார்த்தையில 1-2 கோரிக்கையாவது நிறைவேற்றப்படும் ஏதாவது உத்தரவாதம் கொடுத்திருக்காங்களா, இல்ல என்ன மாதிரி பதில் அவங்க சொல்லியிருக்காங்க? நேற்று மாண்புமிகு உயர்திரு இயக்குனர் அவர்களால் அறிவிக்கப்பட்டுள்ள அந்த செய்தியாளருக்கான அறிக்கையில கூட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றுவது தொடர்பான எந்த அறிவிப்பும் வெளியிடப்படலை. அதாவது மாண்புமிகு அமைச்சர் கூட சொல்லியிருந்தாங்க, மடிக்கணினி வழங்குறோம், அதே போல இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரிலீஃப் ஃபண்ட் கன்சிடர் பண்றோம், அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் எங்களது கோரிக்கை என்ன அப்படின்னா, வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய பணி வாய்ப்புகள், இந்த சமூகத்தில் நானும் ஒரு மனிதனாக வாழ வேண்டும் அப்படின்னா எனக்கான அடையாளம் வேணும். என்னோட அடையாளம் எனக்கான பணி. நான் அந்த பணியை எனது தகுதிகள் இருக்கு. நான் நெட்டு முடிச்சிருக்கோம், ஸ்லெட்டு முடிச்சிருக்கோம், PhD முடிச்சிருக்கோம், ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்றிருக்கோம். ஆனால் தற்போது வரை எந்த விதமான பணி வாய்ப்பும் வழங்கப்படாததுனால தான் இந்த போராட்டம் அப்படிங்கறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். கண்டிப்பாக எங்களுக்கான முறைப்படி வழங்க வேண்டிய இடஒதுக்கீட்டை 1% இடஒதுக்கீட்டை வழங்கினாலே இப்பொழுது பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு பணி இல்லை அப்படிங்கிற பிரச்சனை தீர்க்கப்படும் அப்படிங்கறத இந்த நேரத்தில் அழுத்தமா பதிவு பண்ணிக்கிறோம். இப்ப
இந்த உங்களுடைய கோரிக்கை, அதாவது நீங்க சொல்லக்கூடிய இந்த 1% இடஒதுக்கீடு கோரிக்கையை மற்ற இந்த 9 அம்ச கோரிக்கையும் சரி, இதை நிறைவேற்றுறதுல ஏதாவது நிர்வாக சிக்கல் ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எந்த காரணத்துக்காக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க? நிர்வாக சிக்கல்லாம் இதுல ஒண்ணுமே இல்லை. என்ன அப்படின்னா, நான் முன்பே சொன்ன மாதிரி ஜூலை 24 அரசாணை 2023 வெளியிடப்படுது. அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழகத்தில் பணியாற்றும் மொத்த அரசு ஊழியர்களை கணக்கிட்டு 4% இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 4% அப்படின்னா 1% பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்துடும். குறைஞ்சபட்சம் 12 லட்சம் அரசு ஊழியர்கள் பணியாற்றதா ஒரு தகவல். அப்போ 2 லட்சம் காவலர்கள் பணியாற்றினாலும் மீதி 10 லட்சம் அப்படிங்கிறப்போ 10,000 பணியிடங்கள் வந்து பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கணும். ஆனால் தற்போது தமிழக அரசு துறையில 2000க்கும் குறைவான பார்வை மாற்றுத்திறனாளிகளே பணியாற்றிட்டு இருக்காங்க. அப்போ எங்களுக்கான 8,000 பணியிடங்கள் குறைஞ்சபட்சம் வழங்கணும். இப்போ நாங்கள் வச்சிருக்க கோரிக்கைகள் கூட சிறப்பு TNPSC தொகுதி 4 மூலம் 1000 பணியிடங்களை வழங்கணும். அதே போல 300 அசிஸ்டன்ட் ப்ரொபோசர்ஸ் வழங்கணும். அந்த மாதிரியான நியாயமான முறையில தான் நாங்கள் கேட்கிறோம். நாங்கள் கேட்கறது மிக மிக சொற்ப அளவிலான எண்ணிக்கை தான். இதை கண்டிப்பாக அரசு வழங்குவதற்கான எந்த நிர்வாக சிக்கலுமே இல்லை. கண்டிப்பாக வழங்கலாம். ஏன்னா இது எல்லாமே சட்டங்களுக்கு உட்பட்டு, அரசாணைகளுக்கு உட்பட்டு, அரசாணைகள் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை தான் கேட்கிறோம். இப்ப இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சிருக்கு. அடுத்த கட்டம் உங்களுடைய போராட்டம், இந்த உங்கள் ஆணையருடைய கோரிக்கை ஏற்று நீங்க போராட்டத்தை பின்வாங்குறீங்களா, இல்ல தொடர்ந்து போராட்டத்துக்கு அடுத்த நடவடிக்கை என்ன இருக்கு? ஏற்கனவே நான் சொன்னது போல 4 பேர் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ராயப்பேட்டை அரசு பொது மருத்துவமனையில் இருந்துகிட்டு இருக்காங்க. அவர்களுக்கும் எந்த விதமான அறிவிப்பும், குறிப்பாக பணி வாய்ப்புகள் தொடர்பான எந்த விதமான அறிவிப்பும் இல்லாம இந்த போராட்டத்தை பின்வாங்கி எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. என்ன அப்படின்னா, பார்வை மாற்றுத்திறனாளிகள் எவ்வளவு படிச்சாலும் எங்களுக்கு வந்து எந்த விதமான பணி வாய்ப்பும் இல்லைன்னா குடும்பமும் எங்களை புறக்கணிக்கும், சமூகமும் புறக்கணிக்கும். அப்போ எங்களது கடைசி கட்டம் எங்களது பணி வாய்ப்பை உறுதிப்படுத்த வேண்டியதான். அந்த உறுதிப்படுத்த வேண்டிய முக்கிய பொறுப்பு அரசுக்கு இருக்கு. அதை கண்டிப்பாக அரசாங்கம் பரிசீலனை பண்ணணும். மாண்புமிகு தமிழக முதல்வர், எங்கள் துறையினுடைய அமைச்சர் எங்களை அழைத்து பேச வேண்டும் அப்படிங்கறத எங்களுடைய பிரதானமான கோரிக்கை. அதை வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்களை அழைத்து பேசினாலே கண்டிப்பாக பிரச்சனைகள் தீர்க்கப்படும். இன்னொரு தரவுகள் நான் சொல்லிடுறேன். குறைஞ்சபட்சம் 3000 அரசு உதவி பெறும் பள்ளிகள் இருக்கு, 162 அரசு உதவி பெறும் கல்லூரிகள் இருக்கு. இதுவரையில் ஒரு பள்ளிகள்லயும் ஒரு பார்வை மாற்றுத்திறனாளியும் பணி வாய்ப்பு பெறல அப்படிங்கறதான் நிதர்சனமான உண்மை. 2013ஆம் ஆண்டு ஒரு சுற்றறிக்கை வெளியிடப்படுது தமிழக அரசால. அந்த சுற்றறிக்கையை கூட இன்னமும் நடைமுறைப்படுத்தல. ஏன்னா பிற்படுத்தப்பட்ட நிறுவனங்கள்ல மாற்றுத்திறனாளிகளுக்கு இடஒதுக்கீடை வந்து உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்ற ஆணைகள் இருக்கு, தீர்ப்புகள் இருக்கு. அதை கூட ஏன் வந்து குறைஞ்சபட்சம் பண்ண மறுக்கிறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு புரியல. அதனால எங்களுடைய நியாயமான 9 அம்ச கோரிக்கைகளையுமே அரசு உடனடியாக நிறைவேற்றணும். அதே போல 2008ஆம் ஆண்டு அரசாணை நிலையம் 151 வெளியிடப்படுகிறது. இதுல என்ன அப்படின்னா, 2 ஆண்டுகளுக்கு மேல் தொகுப்பூதியத்தில் பணியாற்றவங்களை மதிப்பூதியத்தில் பணி நிரந்தரம் பண்ணணும், ரெகுலரைஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. வேற ஒண்ணுமே இல்லை, சிம்பிள். இந்த அரசாணையை ஏன் அமல்படுத்துறதுக்கு அரசு வந்து சிந்திக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இது எல்லாமே நியாயமான அரசாணைகளுக்கு உட்பட்டு, சட்டங்களுக்கு உட்பட்டு தான் நாங்கள் கேட்கிறோமே தவிர எதையுமே சட்டத்துக்கு புறம்பாக, அரசாணைகளுக்கு புறம்பாக நாங்கள் கேட்கல அப்படிங்கிறத பதிவு பண்ணிக்கிறோம். மாண்புமிகு அமைச்சர் அவங்க சொல்லியிருந்தாங்க செய்தியாளர்களோட சந்திப்புல, தம்பிங்களுக்கு வந்து பணி வாய்ப்பு ஆணையை உடனே கொடுக்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எந்த விதமான நாங்கள் நிர்பந்தமே அமைச்சருக்கு நாங்கள் கொடுக்கல. எங்களுக்கான முறையான தேர்வு அறிவிப்பை வெளியிடுங்க, இந்த தேதியில இந்த மாதத்துல நாங்கள் சிறப்பு தேர்வு நடத்துவோம் அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டாலே நாங்கள் கட்டாயமாக போராட்டத்தை திரும்ப பெறுவோம் அப்படிங்கறத நாங்கள் சொல்லிக்கிறோம். எங்களுடைய பிரதானமான கோரிக்கை எங்கள் துறையினுடைய அமைச்சரை, மாண்புமிகு தமிழக முதல்வரை சந்திக்கணும் அப்படிங்கிறது தான் சார். நிச்சயமாக இந்த 12ஆம் நாள் போராட்டமானது இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சிருக்கிறது. தங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்று அறிவித்திருக்கிறார்கள். இவருடைய பிரதான கோரிக்கையானது இந்த மாற்றுத்திறனாளிகள் துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய முதல்வரை சந்திக்க வேண்டும் என்றும், இவர்கள் உடனடியாக நாங்கள் வேலையை கேட்கவில்லை, எங்கள் வேலைக்கான உத்தரவாதத்திற்கான தேர்வுகளை அரசு அறிவிக்க வேண்டும், இந்த தேதியில் இந்த தேர்வுகள் நடத்தப்படும் என்று அரசு அறிவித்தாலே தங்களுடைய போராட்டத்தை முடித்துக் கொள்வதாகவும் கூறியிருக்கிறார்கள். ஆகவே அரசு உடனடியாக தலையிட்டு இவருடைய கோரிக்கையை ஏற்க வேண்டும் என்பதே நம்முடைய அனைவரும் கோரிக்கையாக இருக்கிறது. ரெங்கபாண்டி 9 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வரும் அவர்களுடைய பேச்சுவார்த்தை தற்பொழுதும் தோல்வியில் முடிவடைந்திருப்பதாக தற்போது நீங்க அங்க இருக்கக்கூடிய கள நிலவரத்தை பதிவு செய்த மறுக்கி நன்றி ரெங்கபாண்டி.